ஹாய் எவ்ரி ஒன். ராசிகளை மையமாக வைத்து ஒருவரது குணநலன்கள் என்ன, சுபாவங்கள் என்ன என்பதை வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது துலா ராசி. இந்த துலா ராசி என்பது சரராசி, அதாவது தராசு சின்னத்தால் குறிப்பிடப்படுவது, காலபுருஷ ராசிக்கு 7வது ராசியாக வருவது. இந்த துலா ராசியின் குணநலன்களை தெரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் வீட்டில் ஒரு துலா ராசி குழந்தை இருந்தால் அவர்களிடமிருந்து ஒரு நல்ல அவுட்புட்டை எவ்வாறு நாம் வெளிக்கொண்டு வருவது, அல்லது இப்பொழுது எனக்கு திருமணமாக போகிறது, எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் துலாம் ராசியாக இருந்தால் எவ்வாறு நான் நடந்து கொள்ள வேண்டும், அவரது குணநலன்களை புரிந்து கொள்வதன் மூலம் மேலும் மேலும் நாங்கள் எவ்வாறு மேன்மை பெற முடியும் என்பதற்கான அனைத்து விடைகளும் இந்த காணொளியில் இருப்பதனால் முழு காணொளியையும் பார்த்து பயன்பெற வேண்டும். இங்கு துலா ராசி, இதில் சூரியன் நீசம், சனி என்ற கிரகம் உச்சம். இந்த சனி என்ற கிரகத்தை தான் பொதுவாகவே நியாயவான், அதாவது தராசு சின்னத்தில் குறிக்கப்படுவதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தவறு என்றாலும் அதனை தவறு என்று சொல்பவர்கள் இவர்கள்தான். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்கள், பாரபட்சம் நின்றி தண்டனையை கொடுக்கக்கூடிய நீதிபதிகளை குறிப்பிடுவதுதான் இந்த துலாம் ராசியின் சின்னம். வாழ்க்கை துணைவரை இவர்கள் பொதுவாகவே சமமாக பார்ப்பார்கள். வாழ்க்கை துணைவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதும் இவர்கள்தான். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் துலாம் கெட்டு போகக்கூடாது, அதாவது துலா ராசியானது ஒரு ஜாதகத்தில் வலுவிழக்க கூடாது. துலாம் வலுவிழக்கும் பொழுது களத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமணத்தால் அவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதையும் தவிர வியாபாரிகளால், கூட்டாளிகளால் அவர்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படும். ஒரு ராசியில் எந்த கிரகம் உச்சமாகிறதோ அதன் சுபாவம் அந்த நபர்களை ஒட்டி கொண்டே இருக்கும். அவர்களையும் மீறி அந்த சுபாவம் என்பது வெளிப்படும். இந்த துலா ராசியில் சனி என்ற கிரகம் உச்சமடைவதனால் ஒரு நேரத்தில் பொதுவாக எதையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இவர்களிடம் காணப்படும். இது இவ்வாறு இருந்தாலும் இந்த சனி என்ற கிரகம் மக்கள் கூட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பதனால் இவர்களுக்கு ஏராளமான மக்கள் கூட்டமாக வந்து இவர்களை ஆதரிப்பார்கள். இதனால் பல பெரும் வியாபாரிகள், ஜாம்பவான்கள் இந்த லக்னம் ராசியில் பிறக்கிறார்கள். இவர்களுக்கு பொதுவாக சென்டிமெண்ட் உணர்வுகள் இதெல்லாம் கிடையாது. அண்ணனாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, தம்பி தங்கையாக இருந்தாலும் சரி, தவறு என்றால் அது தவறுதான். அதிலிருந்து இவர்கள் எள்ளளவும் கீழே இறங்கி வரமாட்டார்கள். மேலும் இங்கு சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய இடம் இந்த துலாம் ராசி. இதனால் இங்கு சுக்கிரன் என்பவர் இவர்களுக்கு மட்டும் ஆட்சி அல்ல, இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் என்பதனால் இவர்களுக்கு என்ன தேவையோ, அதாவது இந்த லௌகீக விஷயங்கள், இவர்கள் என்ன விஷயங்களை நடைமுறையில் பின்பற்றுகிறார்களோ அப்பொழுது அந்த விஷயம்தான் ட்ரெண்டாக இருக்கும். அதாவது ஒரு பெரிய கடையா இருக்கட்டும், அது ஒரு துணி கடையா இருக்கட்டும், அங்க வேலை செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அந்த நேரத்தில் என்ன ட்ரெஸ் போடுகிறார்களோ அந்த ட்ரெஸ் தான் அப்பொழுது ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும். இவர்கள் அந்த நேரத்தில் எந்த கண்ணாடி அணிந்திருக்கிறார்களோ அதுதான் அப்பொழுது ட்ரெண்டாக இருக்கும். ஏனென்றால் இந்த அழகு ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் என்ற கிரகத்திற்கு எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பு, மேலும் எப்பொழுதும் அப்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே உண்டு.
சந்தர்ப்பங்களுக்காக காத்திருப்பார்கள். அந்த சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது இவர்கள் தங்களது முழு பராக்கிரமத்தையும் வெளிக்கொண்டு வருவார்கள். ஆடம்பரங்களை அதிகம் விரும்புவார்கள். பல புதிய ஸ்டைல்களை உருவாக்குபவர்கள் இவர்கள்தான். பலவிதமான தொடர்புகள் இவர்களுக்கு ஏற்படும். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த தொடர்புகளை அவர்கள் தவறாக கையாளும் பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கொள்வார்கள். இவர்களது ராசியாதிபதி எங்கே உச்சமடைகிறது என்றால், ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் உச்சமடைகிறது. இந்த மீனம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயத்தை குறிகாட்டுவதனால் பொதுவாக துளாராசி ஆண்கள் பெண்களிடத்தும் துளாராசி பெண்கள் ஆண்களிடத்தும் பழகும் பொழுது மிகவும் கவனமாக பழக வேண்டும். இதையும் தவிர இவர்கள் யாருக்காக அதிகம் உதவி செய்கிறார்களோ, யாரை இவர்கள் அதிகமாக தூக்கி விடுகிறார்களோ அவர்களே தொழிலில் இவர்களுக்கு எதிரியாக வந்து நிற்பார்கள். இதன் காரணம், இவர்களுக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 10ஆம் வீட்டில் வந்து தொழில் ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அதனால் இவர்கள் யாரை தூக்கி விடுகிறார்களோ அவர்களே நீயா நானா, நாம் ஒரு கை பார்த்து விடுவோம் என்று இவர்களுக்கு எதிரியாக வந்து சில நேரத்தில் இதனால் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களும் இவர்களுக்கு ஏற்படும். எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் மனதளவில் ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள். மேலும் இவர்களுக்கு வருமானம் என்பது ஒரு சீராக இருக்காது. இந்த மாதம் பார்த்தால் 2 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கும். 2 மாதங்களுக்கு வருமானமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிறகு அடுத்த மாதம் பார்த்தால் ஒரேடியாக 3 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பார்கள். இதன் காரணம், இங்கு இவர்களுக்கு உச்சமடையக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் ஒரு நிலையில்லாத தன்மையை இவர்களது தொழிலில் ஏற்படுத்தும். இதனை இவர்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் எளிதாக அடைய முடியாது. கொஞ்சம் போராடிதான் அந்த விஷயத்தை இவர்கள் வாழ்வின் முற்பகுதியில் அடைவார்கள். நிம்மதியான ஒரு உறக்கம் என்பது பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த எதிர்ப்பாளினர் இவர்களது பொருளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்களை மயக்கி எளிதாக அந்த பொருளை இவர்களிடம் இருந்து அபகரித்து விடலாம் என்று இவர்கள் நினைத்து கொண்டு அதில் எதிர்ப்பாளினர் இவர்களை விட அதிகம் பலம் பயன் பெறுகிறார்கள். அங்கே பொதுவாக இவர்களுக்கு ஏதாவது ஒரு அடி விடுகிறது. அதன் பிறகுதான் இவர்கள், ஐயோ நாம் இந்த விஷயத்தை இழந்து விட்டோமா, நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமா என்று கருதி பிறகு மீண்டும் இவர்கள் வந்து ஜெயிக்கிறார்கள். பல துளாராசிக்காரர்களுக்கு இது வாழ்வில் நிதர்சனமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப் போன்ற விஷயங்களில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்வில் கூட இவர்கள் எதையும் எதிர்பார்ப்பின்றி செய்வது இவர்களது பழக்கமாகி விடுவது. அவ்வாறு இருப்பதுதான் பொதுவாகவே இவர்களுக்கு நல்லது. இதன் காரணம், இவர்களது தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் 10ஆம் வீட்டில் நீசமடைகிறது. இந்த 10ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமாக வருவதனால் இவர்கள் குடும்ப வாழ்வில் கூட அதிகமாக எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கும் பொழுது இவர்களது நிம்மதி என்று சொல்லக்கூடிய விஷயம், சுகம் என்று சொல்லக்கூடிய விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தில் இவர்களுக்கு நிம்மதியை கொடுக்காமல் இருக்கிறது. வாழ்வின் பிற்பகுதியில் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு ஒரு வசதியும் வாய்ப்பும் ஏற்படுகிறது. அதன் பிறகு நிறைய அனுபவங்களுடன் எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் திருப்தியாக எடுத்துக்கொள்கிறார்கள்.
உணவு மற்றும் உறக்கத்தில் பொதுவாகவே இவர்கள் ஒரு ஃபார்முலாவுடன் இருப்பதில்லை. இதனால் இவர்களுக்கு கொஞ்சம் இந்த வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் என்பது அதிகம் ஏற்படுகிறது. இங்கு சனி என்ற கிரகம் உச்சமடைவதனால் எப்பொழுதும் ஏதாவது ஒரு உழைப்பு என்று ஓயாமல் ஓடிக்கொண்டும் உழைத்து கொண்டும், அது ஒரு ஒயிட் காலர் ஜாபாக இருந்தாலும் ஒரு லேபர் போல் தங்களது உழைப்பை இவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதனால் இவர்களது உறக்கம் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு சீரான ஃபார்முலா என்பது பெரும் நாட்களில் இல்லாமலே இருக்கிறது. வேலை வேலை என்பது இவர்களது தாரக மந்திரமாக இருப்பதனால் உடல் நலனை இவர்களால் சரியாக கவனிக்க முடியவில்லை. நிறைய துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கல்வியில் தடை என்பது ஏற்பட்ட பிறகு அவர்கள் தங்களது நிலையை உணர்ந்து கல்வியில் இவர்கள் ஜெயிக்கிறார்கள். பல துளாராசிக்காரர்களது ஆசைகள் அபிலாஷைகள் அனைத்தும் வாழ்வின் பிற்பகுதியில் தான் இவர்களுக்கு அவை நிறைவேற்றப்படுகிறது. எதற்கும் பெரிய அளவில் ஆசைப்படுவது என்பது இவர்களது இலக்காக இருக்கிறது. கலைகள் மேல் பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகம். நிறைய கலா வித்தகர்கள், நல்ல இசை ஞானம் தெரிந்தவர்களாக இருக்கலாம். திரைப்படத்துறை, கவிதை, கதை போட்டிகளில் வரக்கூடிய முதன்மையான நபர்களை பொதுவாகவே நாம் இந்த துளாராசியில் அதிகம் காண முடியும். அடுத்தவர்களை எளிதாக கவர்வது, இதுதான் இவர்களுக்கு பிளஸ். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்டாக மாறும் பொழுது இதனால் பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் ஏராளமான இன்னல்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இதன் காரணம் இவர்கள் பொதுவாகவே அதிகம் மற்றவர்களால் காதலிக்கப்படுகிறார்கள். இவர்களும் நன்றாக செலவு செய்கிறார்கள், கடன் வாங்கியாவது செய்கிறார்கள். ஏனென்றால் ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் தானே உச்சமடைகிறது. அதனால் அந்த கடன் வாங்குவதற்கு பொதுவாகவே இவர்கள் தயங்குவதில்லை. நன்றாக செலவு செய்யும் பொழுது இவர்கள் பார்வைக்கு நல்ல ஒரு தேஜஸாக இருக்கும் பொழுது எளிதாக மற்றவர்களால் விரும்பப்படுகிறார்கள். அந்த அன்பு சில நேரத்தில் இவர்களுக்கு அம்பாக மாறிவிடும். இதனை கவனமாக இவர்கள் கையாள வேண்டும். விரோதிக்கும் இடம் கொடுப்பவர்கள் இவர்கள்தான். அதாவது இவர்களின் 6ஆம் வீட்டின் அதிபதியின் நட்சத்திரம் இந்த ராசியில் இடம் பெற்றிருக்கிறது. குருவின் நட்சத்திரம் துளாராசியில் இருப்பதனால் முதலில் வரக்கூடிய நபர்கள் பின்னாளில் விரோதியாக மாறப்போகிறார் என்று தெரியாமல் அனைத்து விஷயங்களையும் அனைத்து வித்தைகளையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்து பிறகு அவர்களாலே இவர்கள் நசுக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். இதனை நான் வெளிப்படையாக சொல்வதன் காரணம், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் என்பதுதான். நிறைய இந்த சட்டத்துறை, நீதித்துறை, காவல்துறை, பயோடெக்னாலஜி போன்ற துறைகளிலெல்லாம் நாம் இவர்களை அதிகமாக காண முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு இவர்கள் போராடுவார்கள். அதற்காக எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அந்த கடன் சுமையை தூக்கி தங்களது தலைகளில் இவர்கள் வைத்துக் கொள்வார்கள். குழந்தைகளுக்காக அதிகம் போராடக்கூடிய நபர்களும் இவர்கள்தான். ஏனென்றால் புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் இங்கு ராசியில் பொதுவாகவே உச்சம் அடைவதனால் இவர்களது குழந்தைகளுக்காக அதிகம் மெனக்கெட்டு, அதாவது அந்த அம்மா துளாராசி அம்மாவாக மட்டுமல்லாமல் அப்பாவாகவும் செயல்படுவார். அந்த அப்பா துளாராசி என்றால் அவரே அம்மாவாகவும் செயல்பட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதல் ரகம் பெற்றோர்கள் என்றால் அது இந்த துளாராசி என்று சொன்னால் அது மிகையாகாது. துளாராசிக்காரர்களை பெற்றோராக பெற்ற குழந்தைகளும் அதிகமாக இவர்களால் பயனடைகிறார்கள். இங்கு குழந்தைகள் உச்சமடையக்கூடிய வீட்டில் சூரியன் நீசம் என்பதனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் கூட
இந்த குழந்தைகள் இருக்கும் இடத்தில் இவர்களது பெற்றோர்கள், அதாவது அந்த குழந்தைகளின் தாத்தாவோ பாட்டியோ, குறிப்பாக தாத்தா அதிக நேரம் செலவிட முடியாத அல்லது ஒன்றாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. திருமண வாழ்வில் பொதுவாகவே இவர்கள் ஒரு திருப்புமுனை ஏற்படுகிறது. அதன் பிறகு இவர்களது வாழ்வாதாரம் நன்றாக மேம்படுகிறது. இருந்தாலும் திருமணம் ஆன பிறகு அந்த லைஃப் பார்ட்னரை தொழிலுக்குள் இவர்கள் கொண்டு வரும் பொழுது நிம்மதி இழக்கிறார்கள். இது எப்படி சார் என்றால், களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய், இவர்கள் கொஞ்சம் மென்மையானவர்கள். இந்த செவ்வாய் என்ற கிரகம் ஓரளவுக்கு கொஞ்சம் பராக்கிரமமான, வேகமான, வீரமான கிரகம். நம்மிடம் எது இல்லையோ அதைத்தான் நாம் பொதுவாகவே தேடுவோம் என்ற ஒரு விதியின் பிரகாரம் இவர்களது லைஃப் பார்ட்னர் எப்பொழுதுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த செவ்வாய் என்ற கிரகம் 10ஆம் இடத்தில் நீசம் அடைவதனால் அவர்களை இவர்கள் உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ உள்ளே கொண்டு வரும் பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு விதமான இடையூறு என்பது ஏற்படுகிறது. இதனால் சில நேரத்தில் திருமண வாழ்வில் இவர்களுக்கு ஜீர்ணிக்க முடியாத அல்லது வெளியே சொல்ல முடியாத சின்ன சின்ன சங்கடங்கள் என்பது இருக்கிறது. உங்களது முயற்சிகள் பல முறை ரிப்பீட்டாக செய்த பிறகு இவர்களுக்கு நிறைய வெற்றிகள் என்பதும், அந்த புத்திர பாக்கியம் ஏற்பட்ட பிறகு இவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பும் இயற்கையாக துளாராசிக்காரர்கள் பெறுகிறார்கள். அனைத்துமே இவர்களுக்கு ஒவ்வொன்றாக படிப்படியாக கிடைக்கும். அதாவது இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் இவர்களே வருவதனால் தாங்களாகவே போய் ஒரு விஷயத்தில் இவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். அதை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பாக்கியங்களுக்காக இவர்கள் அதிகம் செலவு செய்கிறார்கள். நியாயத்தை சொல்வது, அதன் மூலம் நடப்பது, அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. போட்டி என்று வரும் பொழுதுதான் இவர்களது முழு பராக்கிரமம் வெளிப்படும். ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி, ஒரு டார்கெட். இந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் செய்யும் பொழுது உங்களுக்கு இது பரிசு என்ற ஒரு கோலை நாம் இவர்களுக்கு செட் செய்து விட்டால் these people will come out with ஒரு flying colors. எப்பொழுதுமே ஓரளவுக்கு குஷியாக இருப்பது, ஜாலியாக இருப்பது இவர்களது சுபாவம். இவர்களிடம் ஒரு நல்ல செலப்ரேஷன் மைண்ட் இருந்து கொண்டே இருக்கும். அடிப்படையாக இவர்கள் ஈஸியாக ஒத்து போவார்கள். தீஸ் பீப்புள் ஆர் குட் ஹெட் ஆர்ட். ரொம்பவும் சின்சியராக செயல்படக்கூடிய நபர்கள். எளிதாக மற்றவர்களை இவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் மற்றவர்களை வேலை வாங்குவதும் தட்டி கொடுத்து பக்குவமாக பேலன்ஸாக வேலை வாங்குவார்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் டிப்ளமேட்டிக்காக சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். இவர்களுடைய பிளஸ் என்னவென்றால், நாம் இவர்களை பார்க்கும் பொழுதோ அல்லது பேசும் பொழுதோ நமது கோபம், நமது பாரம், நமது சோகம் அனைத்துமே எளிதாக இறங்கிவிடும். வெகு எளிதாக நாம் இவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாற முடியும். These people are very smooth and peaceful. இவர்களுக்கும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை பகிரங்கமாக அவர்கள் வெளியே கொண்டு வந்து மற்றவர்களை காயப்படுத்துவதில்லை. ஆனால் இவர்களுக்கு கோபம் என்று வரும் பொழுது கொஞ்சம் இவர்களுடைய வார்த்தைகள் ஓரளவுக்கு குறைந்துவிடும். வெளிநாட்டு தொடர்பிலும் பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதிலும் கூட நிறைய துளாராசிக்காரர்களுக்கு கடன் ஏற்படுகிறது. ஏனென்றால் 12ஆம் வீட்டில் இவர்களது ராசியாதிபதி நீசம். இந்த 12ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு 6ஆம் வீடாக வருவதனால் வெளிநாடுகளில் சென்று முதலீடு செய்யும் பொழுது, அதற்காக கடன் வாங்கும் பொழுது ஏராளமான சிக்கல்களை இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. வாக்குஸ்தானத்தில் சந்திரன் நீசம் என்பதனால் சில நேரத்தில் இவர்கள் வார்த்தைகளை பேசும் பொழுது
கொஞ்சம் ஏதோ ஒரு குழப்பம் இருப்பது போல் காண்பிக்கப்படும். நாளடைவில் இவர்கள் பக்குவப்பட்டு இவர்கள் சரியாகி விடுகிறார்கள். மேலும் 6ஆம் வீட்டில் புத்திகாரகன் புதன் நீசம். இயற்கையாகவே இந்த 6ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு 12ஆம் வீடாக வருவதனால் கடன் வாங்கும் பொழுது இவர்கள் தங்களது புத்தியை இழந்து விடக்கூடாது. ஆனால் இந்த விஷயத்தை தவிர்ப்பது கடினம், தவிர்ப்பது நலம். இதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்வில் ஜெயிக்க முடியும். இவர்களுக்கு வழிபாடு என்று வரும் பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு பிரதானமாக இவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். துளாராசிக்காரர்கள் ப்ளூ ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய நீலவர்ணம் இருக்கக்கூடிய ரத்தினத்தையும் மரகத பச்சையும் அணிந்து கொள்வதன் மூலம் இவர்களது வாழ்வில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் என்பது ஏற்படும். நண்பர்களே, இந்த பதிவை உங்களது துளாராசி நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். மேலும் தொடர்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.